இண்டிகா சீலிங் பிரைட் பெயிண்ட், இது பிரைட் ஒயிட். சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் மருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது. தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது என்று தகர வரிசையில் கவிதை எழுதுவதற்கு கூட வார்த்தை கொடுத்த தமிழே உன்னை வணங்குகிறேன். இதுக்கு என்ன விளக்கம்? இது வந்து காளமேக புலவர் அப்படிங்கிறவர் ஒரு வண்டை பார்த்து பாடுற பாட்டு. காக்கைக்காக கூகை, கூகைக்காக காகை, கோக்கு கூ காக்கைக்கு, கொக்கொக்க கை கைக்கு, காக்கைக்கு கை கை காகா. இது ககர வரிசையிலே எழுதுனேன். ஒரு மொழி எப்போ ரொம்ப அழகாக இருக்கும், பேசுனா அழகாக இருக்கும், பாடுனா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சமஸ்கிருதம் மந்திரமாக சொன்னால் தான் அழகாக இருக்கும். அப்படி தமிழ் எப்படி அழகாக இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டால், திட்டினா கூட ஒரு மொழி அழகாக இருக்கும்னா அது தமிழ். ஔவையார் அப்படிதான் திட்டுறாங்க. என்னன்னு, எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமேர் கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா, அவலட்சணமே, எரும மாடே, மூதேவி, கழுத, குட்டிச்சவரே, குரங்கே, 1000க்கு முன்னாடி வரைக்கும் எல்லா எண்களும் ஊழ தான் முடியும். ஒரு சொல் ஊழ முடிஞ்சா என்ன சொல்லுவாங்க? அது விடை எச்சத்துல சொல்லுவாங்க. எச்சம்னா என்ன? அது முடியலன்னு அர்த்தம். எண்களுக்கு முடிவு இருக்கா? எண்களுக்கு முடிவு இல்லை என்பதால் தமிழில் எண்கள் கூட எச்சத்திலேயே இருந்தது. 1, 2, 3, 4. பேண்டஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் அருண் கோகுல். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் உங்களுடைய ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் அப்படியே காட்டு தீ மாதிரி பரவிட்டே இருந்துச்சு. அது என்ன வீடியோன்னு தெரியுமா உங்களுக்கு? தகர வரிசை கவிதை ஒன்று ரொம்ப பாப்புலராக வந்துச்சு. அதுவும் தமிழ் எண்களை பற்றி 90, 900 அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருந்தோம். அதுவுமே நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தகர வரிசை கவிதை அது எங்கிறது? அது எப்போ உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு? உங்களை தமிழ் இலக்கியங்களை சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு ரொம்ப நான் 12th படிக்கும் போதே இந்த பாடல் வந்து எனக்கு பரிச்சயமான ஒன்று. அப்போவே மனப்பாடெல்லாம் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு அதை சொன்னால் ஏதோ ஒரு பெரிய நமக்கு உலகத்துக்கே தெரியாத ஒன்று நமக்கு தெரிஞ்ச பேச்சு போட்டிகள்லாம் பேசும்போது பேச்சு போட்டிகள்லாம் ரொம்ப கை கொடுக்கும். நம்ம வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லி வணக்கம் சொன்னால் எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. சொல்லுங்களேன், ஒரு பேச்சு போட்டியில் நீங்கள் வந்து வணக்கத்துக்கு பதிலாக இந்த தகர வரிசை கவிதையை சொல்லி தொடங்குறீங்க. தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது என்று தகர வரிசையில் கவிதை எழுதுவதற்கு கூட வார்த்தை கொடுத்த தமிழே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா டே கிளாப்ஸா. ஒரு ஃபார்முலா ஒரு வணக்கம்னு வச்சா கூட மக்கள் வந்து ஓகே நோ பேசுறாரு போல, ஆனா என்னங்க பேசுறாரு இவர் அப்படின்னு அந்த ஒரு கவனத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். திடீர்னு ஏதோ ஒரு கடமுடன்னு ஒரு சத்தம் அவங்க காதல விழும்போது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு எல்லாருடைய பார்வையும் நம்ம மேல வந்து விடுறதுக்கு இது ஒரு அழகான ஒரு பாட்டு. காளமேக புலவர் எழுதுன ஒரு பாடல். இதுக்கு என்ன விளக்கம்னா? இதுக்கு தமிழ்ல வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் பல பொருள்கள் உண்டு. நிறைய சொற்கள் உங்களுக்கு தெரியும், நீங்களும் நல்ல கவிதை எழுதுறவர் அப்படிங்கிறதால. இதுல இந்த தாது அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல்லுக்கு பூன்னு ஒரு பொருள் இருக்கு, மகரந்தம்னு ஒரு பொருள் இருக்கு, தேன்னு ஒரு பொருள் இருக்கு. இது வந்து காளமேக புலவர் அப்படிங்கிறவர் ஒரு வண்டை பார்த்து பாடுற பாட்டு. வண்டே நீ தத்தி போய் தாது ஊதி, நீ ஒரு பூவை ஊதி அதனுடைய மகரந்தத்தை உள்ள போய் ஒரு தேனை குடிக்கிற, திரும்ப அங்கிருந்து தத்தி இன்னொரு தாதுக்கு போய் இன்னொரு பூக்கு போய் அந்த பூவில் இருக்கிற மகரந்தத்துல இருந்து அந்த தேனை நீ குடிக்கிற. தித்தித்த தித்தித்த தாது இது. நீ சுவைச்சதுலேயே எந்த பூ ரொம்ப தித்திப்பா இருந்தது? தித்தித்த தாது. எந்த மகரந்தம் தித்திப்பா இருந்தது? தித்தித்த தெத்தாதோ. எந்த தேன் தித்திப்பா இருந்தது அப்படின்னு அவர் கேட்கிற கேள்விதான் இந்த பாட்டு. அடிப்படையில எது நல்லா இருந்துச்சுன்னு கேட்கிற ஒரு கேள்வி. பாட்டே நல்லா இருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம கேட்கும் போதே ஒரு வியப்பா இருக்கு. இப்படிலாம் எழுதியிருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பு இருக்கும். இது மாதிரி நிறைய இப்போ தகர வரிசை மட்டும் கிடையாது, ககர வரிசையிலுமே காளமேக புலவர் பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ அவருக்கு அவருடைய ஒரு ஃபார்மேட்டே இதுதானே? ஆமா. இப்போ மற்ற கவிஞர்களுடைய பாவகைகள்லாம் வேற மாதிரினா, இவர் வந்து யாருமே கையெடுத்து அந்த பயன்படுத்தாத சில சொற்கள், யாருமே பயன்படுத்தாத சில முறைகள், அப்படி ஒரு வித்தியாசமான கவிதை எழுதுறதுல காளமேக புலவருக்கு இணை வந்து வேற யாருமே கிடையாது. அவர் அப்படிதான் ககர வரிசையும் எழுதுறாரு. காக்கைக்காக கூகை, கூகைக்காக காகை, கோக்கு கூ காக்கைக்கு, கொக்கொக்க கை கைக்கு, காக்கைக்கு கை கை காகா. இது ககர வரிசையிலே எழுதுன காக்கா கொக்கு இதெல்லாம் வருது. இதுக்கு என்னென்ன விளக்கம்? இது வந்து என்னன்னா, ஒரு ராஜாக்கு காளமேகர் ஒரு அறிவுரை சொல்றாரு. என்னன்னா, ஒரு காகம் ஜெயிக்கணும்னா அதுக்கு பகல்ல தான் கண்ணு தெரியும், கூகைக்கு பகல்ல கண்ணு தெரியாது. அப்போ ஒரு காகம் பகல்ல கூகையை எதிர்க்கணும்.
ஒரு கூகை காகத்தை எதிர்க்கணும்னா இரவுல காக்கைக்கு கண்ணு தெரியாது, அதனால இரவுல காக்கையை எதிர்க்கணும். எப்படி அதுங்க இடமறிஞ்சி தன்னுடைய எதிர்வினையை செய்யுதோ அது போல ஒரு ராஜா காக்கைக்கு ஒரு ராஜா இந்த நாட்டை காப்பாற்றணும்னா எதிரிகள் எப்ப பலவீனமா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போர் செஞ்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத இந்த பாட்டு. திருக்குறள்ல பகல் வெல்லும் கூகைக்காக இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும். அதே 2 வரிய இவர் ஒரு 4 வரியா வித்தியாசமா கொடுத்திருப்பாரு. ஓகே, நம்ம தலைவர் வந்து 2 வரியில கொடுத்திருப்பாரு, இவர் வந்து அதை ஒரு 4 வரியில. இது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்போது. இதுல இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப ரசிச்சது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மொழி எப்போ ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு கேட்டா பேசுனா அழகா இருக்கும், சில மொழி வந்து பாடுனா ரொம்ப அழகா இருக்கும். அதனாலதான் பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்துன்னு சொன்னார். தமிழ்ல பாட்டு இசைக்கணும்னு கேட்காம சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்துன்னு சொன்னார். ஏன்னா அப்போ அந்த தெலுங்கு கீர்த்தனைகள் வந்து பாடுறது வந்து ரொம்ப பிரபலமாகவும் மக்களுக்கு பிடிச்சதாகவும் இருந்துச்சு. அப்போ ஒரு மொழி பேசுனா அழகா இருக்கும், சில மொழிகள் வந்து பாடுனா அழகா இருக்கும், சில மொழிகள் மந்திரமா சொல்லும் போது அழகா இருக்கும். இப்போ சமஸ்கிருதம் மந்திரமா சொன்னாதான் அழகா இருக்கும், அது பேசணும்னா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி தமிழ் எப்படி அழகா இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டா, திட்டினா கூட ஒரு மொழி அழகா இருக்கும்னா அது தமிழ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அழகா ஒரு திட்டுற பாருங்க. இது வந்து நான் திட்டினது இல்லை. அப்ப நீங்க திட்டுறது எனக்கு வந்து நீங்க உண்மையாவே திட்டுறீங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஔவையார் அப்படிதான் திட்டுறாங்க. என்னன்னு, 8 லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேற் கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. ஆமா, உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப தூய தமிழ்ல நம்மள பயங்கரமா புகழ்றாங்களே அப்படின்னு நினைச்சு கூடாது. இது வந்து அவையில் இருந்த ஒரு புலவரை இடித்து அவை சொன்ன ஒரு பாட்டு. ஏன்னா அவை வந்து அவைக்குள்ளே வராங்க. அந்த காலம் நீங்கள் கதைகள் சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு புலவர் உள்ளே வந்தாலே இன்னொரு புலவருக்கு வந்து பொறாமை இருக்கும். அப்போ அவர் வந்து அறிவானவரான்னு மன்னர்கிட்ட காமிக்கணும்னு இவங்க ஒரு பயங்கரமான கேள்வி கேட்பாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி அவை ஒரு கேள்வி கேட்டார் ஒரு புலவர். அது கம்பன்னு சொல்கிறாங்க, சிலர் இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். என்ன கேள்வி கேட்குறாரு, ஒற்றைக்கால் பந்தலடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. பந்தலுக்கு 4 கால் இருக்கும், ஒரே ஒரு கால் இருக்கிற பந்தல் இருக்கான்னு கேட்கறது இல்லாமல் டி போட்டு சொல்லிட்டார். ஒற்றைக்கால் பந்தலடி அப்படின்னு டி போட்டு சொல்லிட்டார். இப்போ அவைக்கு கோவம் வந்துருச்சு. ஆனால் அவை தமிழ் படித்தவ. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலம்பு, கம்பன், மணிமேகலை, திருப்புகழ்னு நீங்கள் பெரிய பெரிய காப்பியத்தை விட ஔவையாருடைய சின்ன சின்ன தனிப்பாடல்களுக்கு இருக்கிற பெருமை இருக்கு பாருங்க. அதை வந்து நம்ம உள்ளே போய் ரசித்தாதான் நமக்கு தெரியும். அப்படி இந்த பாட்டு இது முழுக்க திட்டுறாங்க. அவர் கேட்ட இந்த புதிருக்கு இந்த பாட்டை அவருக்கு திரும்ப சொல்கிறாங்க. தெரியாதவங்களுக்கு ஏதோ பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திட்டவும் செஞ்சுட்டாங்க, இந்த புதிருக்கு விடையும் சொல்லிட்டாங்க, டி போட்டவருக்கு டாவும் போட்டுட்டாங்க, ஆரையடா சொன்னாயடான்னு டாவும் போட்டுட்டாங்க, பதிலும் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பாட்டுக்கு வாங்களேன். 8 லட்சணமே அப்படின்னா 8 தமிழில் ஆன்னு எழுதுவாங்க. நீங்கள் தமிழ் எண்கள் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு கா போட்டால் 1, அதில் 8னா ஆ. கால் அப்படிங்கிற ஒரு முழு வட்டத்தில் 4ல் 1 பங்கு காலை தமிழில் வான்னு எழுதுவாங்க. 8 லட்சணமேனா அ வ அவலட்சணமே. எடுத்தவொடனே உன்னெல்லாம் மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமாடா என்னால் அப்படின்னு. அவலட்சணமே 8 லட்சணமே. யமனேறும் வரியே. யமன் ஏறி வர வாகனம் எதுங்க? எரும மாடு. எருமையில் தானே யமபெருமன் வருவார். எரும மாடே. அடுத்து சொல்கிறாங்க முட்டைமேற் கூரை இல்லா வீடு. கூரையே இல்லாமல் ஒரு செவுரு மட்டும் தனியாக இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க? குட்டி செவருன்னு பேர். இல்லை குட்டி செவரை தான்டா போவேன்னு சொல்லுவாங்கல்ல, குட்டி செவரே. இதை விட ரொம்ப அதிசயம், ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. மட்டில் பெரியம்மை வாகனமே. மட்டில் பெரியம்மைனா மூதேவி, அதோட வாகனம்னா கழுதை. பாருங்க லைனாக சொல்லி கடைசி எப்படி முடிக்கிறாங்கன்னு, குலராமன் தூதுவனே சொன்னோடனே நமக்கு ஏதோ பெருமையான. குலராமனுடைய தூதுவன் யாரு? அனுமார். ஆஞ்சநேயர் யாரு? குரங்கு. இப்போ அப்படியே பாருங்க, நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா அவலட்சணமே, எரும மாடே, மூதேவி, கழுத, குட்டிச்சவரே, குரங்கே, ஆரையடா சொன்னாயடா. நீ கேட்ட புதிருக்கு பதில் ஆரை கீரை. ஏன்னா கீரைக்கு ஒரு தண்டு வரும், பந்தல் வரும். நீ கேட்ட கேள்விக்கு இதுதான்டா பதில். ஆரையடா சொன்னாயடான்னு நீ ஆரைக்கீரையை சொன்னாய். யாரையடா டி போட்டு சொன்னாய்? ஆரையடா சொன்னாயடான்னு டா போட்டு அவரை டி போட்டதை ஏன்னு கேட்டாங்க. இதுதான் தமிழ். பேசினாலும் அழகு, பாடினாலும் அழகு, திட்டினாலும் தமிழ் அழகு. சமீபத்தில் நீங்கள் பேசின இன்னொரு காணொலியும் இந்த எண்களை பற்றி பேசினது, அது மாதிரி ஒரு ஜாலியான தமிழில் வந்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? இதில் இந்த தமிழ் எண்கள் பற்றி நான் பேசுனது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்போ அது ரீச் ஆயிருந்தது. நீங்கள் தமிழே பார்த்தீங்கன்னா எண்களே ரொம்ப வித்தியாசமான ஒரு வடிவமைப்பு தான்.
நீங்கள் 1லேருந்து 2, 3, 4, 5 எந்த நம்பர் வேணாலும் சொல்லி பாருங்களேன். இப்போ 1000க்குள்ளே நீங்கள் ஒரு நம்பர் சொல்லுங்களேன். 986. 86 எதுல முடியுது? 6. ஊல முடியுதா? வேற ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. ஏதாவது ஒரு நம்பர். 102. 102 எதுல முடியுது? ஊல முடியுது. இன்னும் வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்க. 300 எதுல முடியுது? முடியுது. எல்லாமே பாருங்க 1000க்கு முன்னாடி வரைக்கும் எல்லா எண்களும் ஊல தான் முடியும். ஒரு சொல் ஊல முடிஞ்சா என்ன சொல்லுவாங்க? அது விடை எச்சத்துல சொல்லுவாங்க. எச்சம்னா என்ன? அது முடியலன்னு அர்த்தம். எண்களுக்கு முடிவு இருக்கா? எண்களுக்கு முடிவு இல்லை என்பதால் தமிழில் எண்கள் கூட எச்சத்திலேயே இருந்தது. 1, 2, 3, 4 இருந்து நீங்க 1000 மட்டும் ஏன் இல்லைன்னா நம்ம தமிழ் மரபுல 1000ங்கிறது ஒரு கம்ப்ளீஷன், டெம்பரரி கம்ப்ளீஷன். திரும்ப 1001, 1002ன்னு வரும். ஸோ அப்போ எண்களுடைய பேரிலேயே இந்த எண்களுக்கு முடிவில்லை, இன்ஃபினிட்டி என்பதை சொல்ற சிறப்பு வந்து தமிழ்ல இருக்க சொல்ற ஒரு விஷயம். தமிழ்ல இருக்க மாதிரி வேற லாங்குவேஜ்ல இருக்கான்னு சொல்ல முடியாது. அப்படிதான் நான் சொன்னேன். இன்னொன்னு 8யும் 10யும் கூட்டினா 80, 7யும் 10யும் கூட்டினா 70. ஆனால் 9யும் 10யும் கூட்டிங்கன்னா 90 அப்படின்னு சொல்கிறாங்க. 7யும் 100யும் கூட்டினா 700, 8யும் 100யும் கூட்டினா 800. ஆனால் 9யும் 100யும் கூட்டினா 900ங்கிறாங்க. இப்போது 100 வரத்துக்கு முன்னாடியே 90 வந்துடுது, 1000 வர்றதுக்கு முன்னாடியே 900 வந்துடுது. ஏன் இந்த மாற்றம் வந்தது அப்படிங்கிறது வந்து பெரிய ஆராய்ச்சிகள் உண்டு. தொல்காப்பியரும் நன்னூலும் இதுக்கு ஒரு விதி சொல்லுது. இது எப்படி மாறுச்சு இப்படி அப்படின்னு ஒரு விதி சொல்லுது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் திருவருட்பிரகாச வள்ளலார் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்தார். என்னன்னா, இந்த 9ன்னு இருக்கு பாருங்க, அதுவே முதல்ல வித்தியாசமானது தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சரியா இருக்கு. 9, 10க்கு முன்னாடியே 9ன்னு வந்துடுது. அப்போ என்ன வள்ளலார் சொல்றாருன்னா, 9ங்கிற சொல் அது உண்மையான தமிழ் சொல் அல்ல. உண்மையான தமிழ் சொல் தொல்பத்து அப்படிங்கிறது தான். தொல்னா 1 குறைந்ததுன்னு அர்த்தம். ஒன்று குறைந்தது 9. அப்போ அதே ஃபார்மேட்டை தான் எல்லா எண்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க. 100 100ல் 1 பங்கு குறைந்தது, 900 1000ல் 1 பங்கு குறைந்தது அப்படின்னு இந்த அழகு தமிழ் எண்களில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த காளமேக புலவர் சொன்ன பாருங்க, நான் ரீசெண்டாக கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், ரொம்ப ரசித்தாங்க அதை. காளமேக புலவர் இந்த எண்களை வச்சு ஒரு விளையாட்டாக ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு, ஒரு புதிர் மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், காளமேக புலவர் பாடல் எல்லாமே புதிராக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அவர் என்ன வச்சு ஒரு புதிர் போடுறார். என்னன்னு, பூனைக்கு 6 கால், புள்ளினத்திற்கு 9 கால், யானைக்கு கால் 17 ஆனதே மானை கீழ் அப்படின்னு ஒரு புதிர் போட்டு எழுதினார். நம்ம சடார்னு பார்த்தோம்னா பூனைக்கு எப்படி 6 கால் வரும், புள்ளினத்துக்கு எப்படி, புள்ளினம்னா பறவை, பறவைக்கு எப்படி 9 கால் வரும், யானைக்கு எப்படி 16 கால் வரும், இது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் இது வந்து தமிழுடைய எண் விளையாட்டை வந்து காளமேகர் செஞ்சுருப்பார். நீங்கள் ரொம்ப உள்ளே போனீங்கன்னா அவர் வேற விளக்கம் சொல்கிறாரு. பூனைக்கு அப்படின்னா பூனை இல்லை, பூ நக்கி, பூவை நக்குகிற வண்டுக்கு 6 கால். புள்ளினத்துக்கு 9 கால்னா நம்ம சின்ன வயசில் கால்வாய்ப்பாடு படிச்சிருப்போம். அரசு பள்ளியில் படிச்சோம்ல, எங்களுக்கு கால்வாய்ப்பாடாக சொல்லி கொடுப்பாங்க. நம்மலாம் டேபிள்ஸ் 1 சார்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்களாம் வந்து கால்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஓர்கால் கால், ஈர்கால் அரை, மூக்கால் முக்கால், நாக்கால் 1, ஐக்கால் 1 கால், 6 கால் 1.5, 7 கால் 1 முக்கால், 8 கால் 2, 9 கால் 2 கால். புள்ளினத்துக்கு 9 கால், 9 கால் 2 கால். பறவைக்கு எத்தனை கால்? 2 கால். அப்புறம் யானைக்கு எத்தனை கால்? கால் 17 ஆனதுங்கிறார். 17 கால் 4 கால். யானைக்கு எத்தனை கால்? 4 கால். கரெக்டாக தானப்பா சொல்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி புதிரான பாடல்கள்லாம் தமிழில் என்ன வச்சு காளமேக புலவர் செஞ்சிருக்கு. இண்டிகா சீலிங் பிரைட் பெயிண்ட், இது பிரைட் ஒயிட். சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் மருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது.